அவன் உங்களுக்கு தங்குமிடம் அளித்து ஆதரவளிக்கவில்லையா? மேலும் அவன் உம்மை வழி தவறியவராய்க் கண்டு பிறகு நேர்வழி காண்பித்தான். மேலும் உம்மை ஏழையாய்க் கண்டு பிறகு செல்வந்தவராயாக்கினான். ஆகவே இவைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் அனாதைகளை கடுகடுக்காதீர்கள், யாசிப்பவரை வெறுட்டாதீர்கள். உங்கள் மீது புரிந்துள்ள உங்களது இறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பீராக என்ற இறைவசனத்தின் கேள்விகளுக்கு பதிலை தேடியவனாகத்தான் என் பாதையை இப்போதும் தொடர்கிறேன். அனுபவமற்ற பெரும் வழிகாட்டல் இல்லாததாக என் பாதை அமைந்திருந்தாலும் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதரையும் குறை கூறியதில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட கொள்கையையும் ஆதரித்ததில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட கொடியையும் உயர்த்தி பிடித்ததில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்காகவும் போராடியதில்லை, சுயநலத்திற்காக எந்த மார்க்க மேடையையும் பயன்படுத்தியதில்லை, பயன்படுத்தப் போவதும் இல்லை, பயன்படுத்தக்கூடாதென்ற உறுதியையும் என் இறைவனிடத்தில் கேட்டு பெறுகிறேன். நோக்கங்களை, குறிக்கோளை, திட்டமிடுதலை அடிப்படையாக கொண்டு பயணிக்கும் சமூகத்தில் ஒருவனாக என்னை மாற்றும் முயற்சி மட்டுமே என்னிடத்தில். செல்ல வேண்டிய தூரம், கடக்க வேண்டிய பாதை, சந்திக்க வேண்டிய மனிதர்கள், கேட்கப்பட வேண்டிய கேள்விகள், பெற வேண்டிய பதில்கள், தேட வேண்டிய கல்வி, சந்திக்க வேண்டிய ஆசிரியர்கள், எடுக்க வேண்டிய அனுபவம், வரவேண்டிய விமர்சனங்கள், சந்திக்க வேண்டிய போராட்டங்கள் ஏராளம் ஏராளம். அதற்காக துவங்குகிறேன்.